திருநெல்வேலி அருகே வழக்கறிஞர் சரவணன் ராஜ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாவட்ட நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் சரவணன் ராஜ். இவர் நெல்லை அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தில் சென்னையில் உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இடப்பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை நடத்தி வருகிறார். தற்பொழுது ஆரோக்கியநாதபுரத்தில் அந்த இடத்தில் நேற்று பென்சிங் போடும் பணியானது நடைபெற்று வந்திருக்கிறது. சென்னையில் உள்ள இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் போலி பத்திரங்கள் மூலம் எங்களுடைய நிலத்தை அபகரித்து விட்டதாக அந்த ஆரோக்கியநாதபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பும் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்த செல்வம் என்பவருடைய நிலத்தில் பொக்லைன் இயந்திரம் மூலம் நிலம் சமன்படுத்தும் வேலை நடந்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்பொழுது செல்வம் சரவணராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது தகராறு ஏற்பட்டு செல்வம் அவரை அறிவாளால் வெட்டியிருக்கிறார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்துதான் இன்று திருநெல்வேலியில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 கோடி இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.